ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெடியூலை வந்து நேற்றோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் வந்து படம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்றோட இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து வேப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக லாஸ்ட் லேப்பான ஒரு சாங்கை தான் வந்து இவங்க ஷூட்டிங்கை வந்து பெண்டிங் வச்சுருந்தாங்க. அந்த ஷூட்டிங்கை வந்து நேற்று வந்து முடிச்சுட்டதா இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்மளோட ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும், நம்ம அர்ஜுன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்லையும் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து ரொம்பவே டிலே ஆகி படமே வந்து வெறுக்கிற அளவுக்கு வந்து இவங்க ஒவ்வொரு காரியமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த படத்தோட போர்ஷனை வந்து முடிச்சுட்டாங்க. குறிப்பாக நம்ம ஏகேவோட பாடியை குறைச்சதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் க்ரியேட் ஆகிடுச்சு. குறிப்பாக அந்த கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு லுக்கில் இருப்பார். இந்த படத்தோட பாட்டு சீன் தான் அந்த படத்தோட ஒரு வேறு லெவல் ஹைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அது வந்து ஒரு வெட்டிங்க்கான ஒரு லுக்குன்னு சொல்லலாம். நம்ம த்ரிஷாவுக்கும் நம்மளோட ஏகேவுக்கும் அந்த மேரேஜ் போர்ஷனை தான் வந்து இப்போ வந்து பேலன்ஸ் போர்ஷனாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த போர்ஷன் தேட்டரில் பார்க்கையில வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் வந்து பிரேக் டவுன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவியோட அஃபிஷியல் தழுவலாக தான் இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மகிழ் திருமேனியை கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக தடம், அப்புறம் வந்து இப்போ கழகத் தலைவன் வரைக்கும் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே பங்கமாக இருக்கும். குறிப்பாக தடம்லலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே பங்கம் படுத்தியிருப்பாருன்னு நம்பலாம். குறிப்பாக இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண போல் தான் இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம அனிருத்தை வந்து நம்ம ஏகேக்கு வேறு லெவலில் கண்டிப்பாக பண்ணிடுவார். ஃபஸ்ட் சிங்கிள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு இப்போ வந்து குறிப்பிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக கிளம்பியிருக்கு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷலாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ வந்து நம்ம தகுந்த வட்டாரத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஏகே ஃபேனாக இருந்தால் இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இந்த படத்தை எப்படி போய் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.